ஒரு வீடியோங்க. கடவுள் இருக்காருங்க. கடவுள் இறைவன் இருக்கார். எல்லா பக்கம் இருக்கார். இப்போ எங்கள் கூடவே இருக்கார். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது இறைவனுடைய சக்தி இல்லைன்னா நான் பேச முடியாது உங்க கூட. அவர் தான் நம்மளை இயங்கிறது. அதே மாதிரி இந்த காற்று கருப்பு பேய் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அத்தனை 100% உண்மை. 100% உண்மைங்க. வீதியில் நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் மத்தியான நேரம் ஒரு 12 மணி அளவில் ரோட்லையெல்லாம் போனீங்கன்னா அங்கே இங்கே நிற்கும் பேய். அந்த காற்று நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த காற்றோடைய ராசியும் உங்கள் ராசியும் ஒத்து போச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து சாடிடும். அது உங்களை பிடிச்சிடும். பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆவிக்கு என்னென்ன புத்தி இருக்கோ அத்தனையும் உங்ககிட்ட இருக்கும். என்னென்ன புத்தி இருக்கோ அத்தனை இருக்குது. அது மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் இருப்பீங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படியே இருக்கும்போது பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிரும். அப்புறம் கணவர்கிட்ட எல்லாம் முரண்பாடாக பேசுவாங்க, பிடிப்பாங்க. வாயில் வந்து ஒரு பேட ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி காற்றுள்ளவங்களுக்கு இந்த வாயில் பேட ஸ்மெல் வரும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக விரட்டிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக அதுக்கு பூஜை புனிஸ்காரமெல்லாம் இருக்குது, விரட்டி போடலாம். ஒரே நாளில் விரட்டி போடலாங்க. என்னங்க, என் பேர் ஜெகநாதனுங்க, கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த பேய் இருக்கிறது வந்து அது ஒரு காற்று சாடிட்டு ஆசைப்பட்டதை சாப்பிட்ருக்குங்க. வீட்டில் இந்த பொண்ணை பிடிச்சி வீட்டுக்கு வந்தேன்னா என்னென்ன ஆசைப்பட்டுச்சு அதெல்லாம் நல்லா வெளுத்துவாங்க, நல்லா சாப்பிடும்போது இந்த பெண்ணு நம்மளை மாதிரிலாம் இப்படியெல்லாம் சாப்பிடும். அதுங்க இப்படி சாப்பிடும், இப்படி சாப்பிடும். சாப்பிட்டு மலர்ந்து படுத்துக்கோ, காலெல்லாம் விரித்து போட்டு மலர்ந்து படுத்துக்கோ. அந்த பேய் பிடிச்ச குணம், அந்த குணம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பேய் ஓட்டுற ஆளுகள்லாம் இருக்காங்க நிறைய பேர், கூப்பிட்டு வந்து ஒரு பூஜையை போட்டு விரட்டி விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிகுறி இருக்குதுங்கிறது அறிகுறி சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. அப்படி பேய் பிசாசு இருக்கிறது உண்மை. கடவுள் எந்த மாதிரி இருக்காரோ அது மாதிரி பேய் பிசாசும் இருக்குது. அது பயந்து சோகம் உள்ளதுங்க. மிரட்டுனா மிரண்டு போயிடும். நானே சிலதெல்லாம் மிரட்டி இருக்கிறேன், ஓட்டியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. சரிங்களா? நான் முருக பக்தன். குழுவில் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒய்ஃபுக்கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன ஏதுன்னு பார்க்கணும். வேறு ஒன்றும் பட்டாது, அவ்வளோதான். வச்சுருட்டுங்களா? ஓகே. முருகன் துணை.